guys, நான் உங்கள் பிரசாத் from கனெக்ஷன் பாயிண்ட். இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருவள்ளூருக்கு பக்கத்துல ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராஜெக்ட்ஸை ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க இருக்கு பாத்தீங்க அப்படின்னா திருப்பாச்சூர் ஜங்ஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் பேரம்பாக்கம் போற ரோட்ல பெரியாங்குப்பம்ன்ற ஏரியால தாங்க நம்ம ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். If you're interested in real estate and are currently looking at buying a home, selling a home or investing in a real estate project, do check out Chennai Realtor on YouTube. Link in the description below. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லொகேஷன் தாங்க பார்க்க போறோம். நம்ம சைட்ல இருந்து என்னென்ன லொகேஷன் ஈஸி அக்சஸ் பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட் அர்பன் லேண்ட் ஸ்வர்ணபூமியில இருந்து நம்ம கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போனோம் அப்படின்னாலும் வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்ல போலாம். அதே மாதிரி திருப்பாச்சூர் ஜங்ஷன்ல போனோம் அப்படின்னாலும் வித்தின் அதே ஒரு 3 to 5 மினிட்ஸ்ல போலாம். இது இல்லாம திருவள்ளூர் நியர்பைல நம்ம சைட் இருக்கிறதுனால வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நிறைய லொகேஷன் போலாம். திருவள்ளூர் ஜிஹெச் ரீச் பண்ணலாம். அதே மாதிரி வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ் ரீச் பண்ணலாம். அதே மாதிரி வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர்ல புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்க திருவள்ளூர் நியூ பஸ் டெர்மினஸ் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல போயிடலாம். அதே மாதிரி திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸும் பாத்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் போகலாம். காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து வித்தின் ஒரு 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ்ல போயிடலாம். அதே மாதிரி ஸ்ரீராம் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல போகலாம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 3 மினிட்ஸ்ல போகலாம். திருமுருகன் உமன்ஸ் காலேஜ் பாத்தீங்க அப்படின்னாலும் ஒரு 5 மினிட்ஸ்ல போகலாம். சோ நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நியர்பை லொகேஷன் ஆக்சஸ்ல எல்லாமே இருக்கு. அப்கமிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. இது இல்லாம திருவள்ளூரை பொறுத்தீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்னை சில்க்ஸ்ல இருந்து தனிஷ்ல இருந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், ரிலையன்ஸ் டிஜிட்டல், ரிலையன்ஸ் ஸ்மார்ட்ஸ்னு சொல்லிட்டு சோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம ப்ராஜெக்ட் நியர்பைல இருக்கு. திருவள்ளூர்ல அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன வரப்போகுது கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் டெவலப்மெண்ட்ஸ் நிறையவே இருக்கு. மெயினான ரீசன் சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு. எதுக்காக இந்த சென்னை பெரிபெரல் ரிங் ரோடு மெயினா உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சென்னையோட மெயினான ரோட்ஸ் எது பாத்தீங்கன்னா ECR, OMR, GNT, GST அந்த மாதிரி ரோட் தான் இருந்துச்சு. 2005 2010ல பாத்தீங்க அப்படின்னா மதுரவாயல் பைபாஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ள டிராபிக் அதிகமாகுது. ஸோ அதனால அந்த டிராபிக்கை கிளியர் பண்றதுக்காக மதுரவாயல் மாதவரம்ல இருந்து டுவர்ட்ஸ் வண்டலூர் போறதுக்கு தாம்பரம் வரைக்கும் போறதுக்கு மதுரவாயல் ரிங் ரோட். பட் அது என்ன ரீசனால ஃபிளாப் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் கம்மியா இருந்துச்சு. என்ன ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 என்ட்ரிஸ் தான். எங்கன்னு பாத்தீங்கன்னா அம்பத்தூர் அண்ட் மதுரவாயில், நெக்ஸ்ட் போர் டோல்கேட், அதை விட தாம்பரம் தான். சோ இதை உடைக்கணுன்றதுக்காக பின்னாடி அவுட்டர் ரிங் ரோட்ல ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த அவுட்டர் ரிங் ரோடு எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது பாத்தீங்கன்னா ஃப்ரம் மீஞ்சூர்ல ஸ்டார்ட் ஆகி டுவர்ட்ஸ் வண்டலூர் வரைக்கும் முடியுது. அது இல்லாம இது மெயினான அட்வான்டேஜ் இந்த அவுட்டர் ரிங் ரோட்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வித்தின் எவ்ரி ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் நிறையவே இருக்கும். சோ இது இல்லாம இன்னொரு பெரிய ரிங் ரோட் சென்னைன்னு சொல்ல முடியாது, இந்தியாவில லார்ஜஸ்ட் ரிங் ரோட்னா இதுதான். என்ன ரிங் ரோட் பாத்தீங்க அப்படின்னா சென்னை பெரிபெரல் ரிங் ரோட். இது எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது, இந்த ரிங் ரோட் எதனால வருது அப்படின்னு பார்க்கலாம். ரிங் ரோட் எதனால வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் என்எஸ் காட்டுப்பள்ளி போர்ட்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் அந்த ரிங் ரோட் போகுது. இது எதனால பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெயினான அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருவள்ளூர்ல மக்களுடைய ட்ரை போர்ட் வருது, இது ஒண்ணு. அது இல்லாம எண்ணூர் காட்டுப்பள்ளி போட்டு அதானி போட்டு இருக்கு. சோ இது 2. இது எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் சிட்டி இந்த அவுட்டர்ல இருந்து இந்த அவுட்டர்ல கொண்டு போறதால இந்த ரிங் ரோட் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி 2010ல பாத்தீங்க அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோட்ல நம்ம லேண்ட் பார்சல் வாங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா 1000 rupees 1200 rupees. பட் இப்போ கரண்டா இருக்க ரேட் நாங்க பாத்தீங்க அப்படின்னா 3500 அந்த மாதிரி ரேஞ்ச் போயிடுச்சு. சோ அந்த மாதிரி ஒரு ரிங் ரோட கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதை விட இப்போ நம்ம திருப்பாச்சூர் ஜங்ஷன், அதான் நம்ம அர்பன் லேண்ட் ஸ்வர்ணபூமியில இருந்து அந்த திருப்பாச்சூர் ஜங்ஷனே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்க ரீச் பண்ணலாம். கரண்டா இருக்க ஹைவேவா இருக்கட்டும் சரி, இல்ல அப்கமிங்ல வர ஹைவேவா இருக்கட்டும் சரி, இந்த 2 ஹைவே பிளஸ் ஒரு ஸ்டேட் ஹைவேவை கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம திருப்பாச்சூர் ஜங்ஷன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஹைவேஸ் கனெக்ட் பண்ண போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பெரிபெரல் ரிங் ரோட் அண்ட் சென்னை திருமழிசை ஹைவே அண்ட் சென்னை திருப்பதி ஹைவே, இதை 3மே கனெக்ட் பண்ணுற ஏரியா தான் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாச்சூர் ஜங்ஷன். அந்த திருப்பாச்சூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம சைட் எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 3 மினிட்ஸில் ரீச் பண்ணலாங்க. நம்ம சைட்ல இருந்து அப்படியே பேரம்பாக்கம் போற ரோட்ல போனீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 9 to 10 மினிட்ஸ் ரிலையன்ஸோட மல்டி லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மப்பேடு டிரைவ் போட்டு நம்ம சைட்ல இருந்து வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். இப்போ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா பில்டர் பத்தி தான் பார்க்க போறோம். பில்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா அர்பன் லேண்ட். இவங்க இந்த ஃபீல்ட்ல எத்தனை இயர்ஸா இருக்காங்க அப்படின்னா 12+ இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எந்த லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா குன்றத்தூர் அந்த லொகேஷன்ல மட்டும் தான் பண்ணிருக்காங்க. கரண்டா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா கடம்பத்தூர்லயே ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம திருவள்ளூர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திருவள்ளூர்ல என்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்டன் சிட்டின்னு சொல்லிட்டு 2.3 ஏக்கர்ஸ்ல
ஒரு 150 பிளாட்ஸ் கிட்ட போட்டிருக்காங்க. ஸோ அது இல்லாம வேதாந்தா நகர்னு சொல்லிட்டு கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் திருப்பாச்சூர் போர் ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம இருக்க ப்ராஜெக்ட் என்ன ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வர்ணபூமி. இந்த ப்ராஜெக்ட் ஓவரால் ஏக்கர்ஸ் பாத்தீங்கன்னா 20 ஏக்கர்ஸ். அதுல வந்து இப்போ லான்ச் பண்ண போறது 8.25 ஏக்கர்ஸ் தான். ஸோ இது இல்லாம அர்பன் லேண்டோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன வரப்போதா பிரசாத் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. எந்தெந்த லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா குன்றத்தூர்ல ஒரு 7 ஏக்கர்ஸ், அயனம்பாக்கம்ல ஒரு 8 ஏக்கர்ஸ். இது இல்லாம நம்ம நிக்கிற ஸ்வர்ணபூமி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு அப்கமிங்ல ஒரு 12.5 ஏக்கர்ஸ். இது இல்லாம பைப் லைன்ல இவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஒய் சூஸ் அர்பன் லேண்ட்? இவங்களோட பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். என்னென்ன பாயிண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆன் டைம் டெலிவரி, குவாலிட்டி ப்ராடக்ட், ஆஸ்தட்டிக் டிசைனு, எஃபிஷியன்ட் ஸ்பேஸ் பிளானிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போலாம். இது இல்லாம இந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி பேச போறேன். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வர்ணம். என்னங்க ப்ராஜெக்ட் நேம் ஸ்வர்ணமா கேட்பீங்க. ப்ராஜெக்ட் நேம் ஸ்வர்ணம் இல்லைங்க, ப்ராஜெக்ட் நேம் ஸ்வர்ண பூமி. இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஓவரால் ஏக்கர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படின்னா 20 ஏக்கர்ஸ்ல நம்ம அர்பன் லேண்ட் போட்டிருக்காங்க. அதுல இப்போ லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா 8.25 ஏக்கர்ஸ்ல 203 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் சரௌண்டிங்ல கிளப் ஹவுஸ் எந்த கேட்டட் கமிட்டிலுமே இல்லைங்க. நம்ம அர்பன் லேண்டு கஸ்டமர்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் டைம் திருவள்ளூர்ல கிளப் ஹவுஸோட ஒரு 30+ அம்யூனிட்டிஸோட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் அந்தந்த ரோடுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்துடும், பிளாக் டாப் ரோட்ஸ் வந்துடும், ஃபுல்லி காம்பவுண்ட் வந்துடும், 24/7 செக்யூரிட்டி வந்துடும். இது இல்லாம சிசிடிவி கேமரா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் நம்ம அர்பன் லேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பை கைஸ்.